கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு சில ஸ்டாக்கில் கன்சிடர் பண்ணலாம், சில ஸ்டாக்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் காட்டப்படுற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள் கிட்டே இருந்து நான் லைக்கை மட்டுமே எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ அப்சைடில் தான் இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும்னு. ஸோ அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த வீக்கும் அப்சைடில் தான் போக போகுது. ஸோ ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது. நல்ல அதாவது அதோட ஆல் டைம் ஹையை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 26,247 உங்களுக்கு நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும் நிஃப்டிக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 58,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 57,443. சின்ன ஒரு 550 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நியர்பையில் டார்கெட் இருக்குது. நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம் இந்த டார்கெட்டு. ஸோ இதை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதோட டார்கெட்டை கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியும் என்ன ஆக போகுது அப்படின்னா அப்சைடில் தான் போக போகுது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். ஸோ நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்குகளாக நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், ஸோ நிறையா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதில் நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கவனத்தை செலுத்தலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மார்க்கெட் நமக்கு மறுபடியும் தந்திருக்கு. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த சேனல் தான். ஸோ ஆல் டைம் ஹை ரொம்ப பக்கம்தான். இந்த 7,500 தான் ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, கரண்ட் மார்க்கெட் பேஸில் நீங்கள் இதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இண்டிகேட்டர் வந்து DMA 200 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 200 DMA இண்டிகேட்டருக்கு அபோவ் தான் இந்த ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் இந்த இண்டிகேட்டரையும் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்னை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ஒரு 8,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரேணுகா சுகர். இந்த ரேணுகா சுகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொடுத்துருந்தோம். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துட்டு இந்த சேனலில் ரீடெஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி க்ளோசிங் வந்து வந்திருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டில் வீக்லி கேண்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, தாராளமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 39 உங்களுக்கு 39 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இதை வச்சுக்கலாம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 52, தேர்டு அதோட ஆல் டைம் ஹை. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை என்ன பொறுத்தளவுக்கு இதை இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டுமே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஷார்ட் டேர்முக்கு இன்னும் இந்த ஸ்டாக் வந்து
உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்முக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓஸ்வால் பம்ப். இந்த ஓஸ்வால் பம்ப் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகியே கிட்டத்தட்ட என்ன ஆச்சு, ஒரு 6 நாள் தான் ஆகுது. ஆனால் அந்த வீக்லி க்ளோசிங் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப் சைடில் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் இருக்குது. ஸோ இப்போ வீக்லி க்ளோசிங் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன ரிஸ்க் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம மண்டே வந்து என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ உங்களோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கலாம். ஸோ வீக்லி க்ளோசிங் ஸ்ட்ராங்கான வீக்லி க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதோட நீங்கள் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் நீங்கள் எடுங்க. நான் டெக்னிக்கலாக மட்டும் உங்களுக்கு வந்து வியூ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ட்ரின். ஸோ என்ட்ரின் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகி இப்போ ஒரு 2 நாள் 7 நாள் தான் ஆகுது. ஸோ ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதோட மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதோட விக்குக்கு மேலே, ஸோ இந்த 2980க்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது பிரேக் அவுட்னு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ கன்சிடர் பண்ணிக்குவோம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ எஸ்எல் வந்து நம்ம உங்களோட ரிஸ்க் தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸோ இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போவே கூட நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு பார்த்து வச்சுக்கலாம். வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், மொத்தத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நியூ இது சீமென்ஸில் டீமர்ஜரான உங்களுக்கு ஸ்டாக்கு நல்ல நிர்வாகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கையும் ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட் ஆகட்டும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா, ஸோ 200 DMAக்கு அப்போது தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதோட ரிசல்ட்ஸ் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டார்கெட் 76, செகண்ட் டார்கெட் 84, தேர்ட் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் ஸ்டாக்கு தான். ஸோ ஒரு 1 இயர் வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் இது. ஸோ இதோட நெக் லைன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதோட ஃபண்டமெண்டல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஷார்ட் டேர்ம் நம்ம பார்க்கும்போது ஸோ 200 DMA அபவ் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கன்சால்டேஷன் ஜோனையும் ஸோ பார்க்கும்போது என்ன ஆக போகுது, பிரேக் ஆக போகுது. ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே இந்த ஸ்டாக் வந்து வர்த்து. ஆனால் ஸோ இந்த அதாவது நெக்லைனை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறத பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் ஆனால் தான் இது வந்து இந்த நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 611, செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 754. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்த்தி ட்ரக்ஸ். இந்த ஆர்த்தி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா
இதுக்கான பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்கள். 200 DMA 200 DMA அபோவ் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம எடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் வரும்போதும் கூட நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 589 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 981 இதோட ஆல் டைம் ஹை. ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம எல்லாமே ஓகே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து டெலிவர் பண்ணும். நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதானி பவர். இந்த அதானி பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆர் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கிறத பற்றி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகுறதுன்றது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து சிக்னல் ஆல்ரெடி 200 DMA அபோவ் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம்னு வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் மொத்தத்தையும் பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நல்லா இருக்கும் பட்சத்தில். ஸோ இதை நம்ம வந்து ஒன்லி டெக்னிக்கலாக மட்டுமே வியூ பண்ணியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கிறத பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 870 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 580. ஒரு 35லேருந்து 40% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாரன் ஃபார்மா. இந்த டாரன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஒரு நல்ல கேப் அப் கிடச்சிருக்கு ஃப்ரைடே. ஸோ ஆனால் அதை என்ன பண்ண முடியல, தக்க வைக்க முடியல. ஸோ இன்ட்ராடேயில் அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஸ்எல் உங்களோட ரிஸ்க் தகுந்த மாதிரி நீங்கள் எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 3566 உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான் மொத்தமாகவே. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ பிஎஸ்சி கேட்டுனாங்க. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஸோ இதோட ஃபுல்லாக உங்களுக்கு எப்படின்றது வியூ பண்ணும்போது இன்னும் நல்லா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அதோட ஆல் டைம் ஹையை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தான் பிரேக் அவுட் ஆகி அப்சைடில் போணுச்சு. ஸோ போயிட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அகைன் மறுபடியும் வந்திருக்கு. ஆனால் ப்ராப்பரான ரீடெஸ்ட் எடுக்கலை. ஸோ ஒன்று. ஸோ ரெண்டாவது வீக்லி க்ளோசிங் சரியில்லை. ஸோ ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாம். ஒன்று. ஸோ இதோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம டெய்லியில் வரும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்குன்னா நம்ம இப்போது இந்த சார்ட்டை பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது ஒரு
இப்போ எந்த பக்கமே நம்ம இப்போ டிசிஷனே எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. அப்சைட்லேயும் போகலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று ரீடெஸ்ட் வந்து ப்ராப்பரான இடத்துல ஒரு சப்போர்ட்டில் எடுத்துருக்கணும். ஸோ இங்கே தான் எடுத்திருக்கு, அதாவது இந்த கேண்டிலில். ஆனாலும் டவுன் சைட்லேயும் வரலாம் மேபி. ஸோ அதனால் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி அப்சைட்டில் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இதை என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம கீழே எஸ்எல் வைக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸோ எதுக்கு கீழே எஸ்எல் வைக்கிறது கரெக்டான ஒரு எஸ்எல்லாக இருக்கும். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 84 ரூபா வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 200 DMA அபோவ் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்காகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்டாக். ஆனால் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதோட ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப 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 முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எந்த ட்ரெண்ட், அதாவது இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி அப்சைடில் போகும்போது நம்ம என்ன பண்ணோம் கொடுத்துருந்தோம். ஸோ அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற ஸ்டாக் வந்து மேபி, அதாவது ஆல்மோஸ்ட் அப்சைடில் உங்களுக்கு போகும். ஸோ ரீடெஸ்ட் எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த 200 DMA அபோவ் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெண்ட், அதாவது எஸ்எல் வந்து இதுக்கு கீழே வைக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் நான் எஸ்எல் வைப்பேன். அகைன் மறுபடியும் கீழே வந்தாலும் கூட இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை பாருங்களேன், 575 ரூபா. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதோட ரிசல்ட்ஸ் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸையும் அவசியம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் எல்டி ஃபுட்டு. ஸோ எல்டி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம பிரேக் அவுட்னு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணணும், ஹெல்த்தியான கேண்டில் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறத பற்றி நம்ம அப்போது யோசிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இன்றைக்கே கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உடைக்கலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொரு ஸ்டாக் கேட்டிருந்தாங்க, அண்டர் 200 பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து, அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ண, ஹவு டு பிக் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் வீடியோ வந்து லிங்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிருக்குது, எப்படின்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, ஸோ கம்மிங் சாட்டர்டேயில் இது ஒரு வீடியோ வந்து நம்ம நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டேயில் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஸோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.